بسم الله الرحمن الرحيم. الحمد لله. அருமை சகோதரர்களே, நம்மை புனிதமிக்க ரமலான் மாதம் கடந்து சென்றிருக்கின்றது. நாமெல்லாம் ஏகத்துவத்தை கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அடிப்படை ஆதாரங்களே குர்ஆனும் ஹதீஸும் தான். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரமாக கொண்டு செயல்படக்கூடிய நாம் குர்ஆனுடன் எந்த அளவிற்கு தொடர்பு கொண்டிருக்கின்றோம், குர்ஆனுடன் நமக்கு எந்த அளவிற்கு நெருக்கம் இருக்கிறது, அந்த குர்ஆனை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் கூறக்கூடிய கட்டளைகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறக்கூடிய அறிவுரைகளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் என்ன முயற்சி எடுக்கின்றோம் என்பதையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பை அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தாங்களா அவங்களுக்குள்ள அந்த தொடர்பை இங்கு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் எந்த அளவுல இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சில வசனங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். அந்த வசனங்கள்ல மூமின்களுடைய தன்மைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்கின்றான். குர்ஆனை தொடர்பு படுத்தி சொல்கின்றான். அந்த தன்மைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்றனவா என்பதை நாம் ஒவ்வொன்றாக உரசி பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹு நஸ்ஸலல் ஹதீஸ கிதாபன் முத்தஷாபிஹன் மகானிய தக்ஷயிரு மின்ஹு ஜுலூதுல் லதீன. அல்லாஹ் தஆலா அழகிய செய்தியை வேதமாக உங்களுக்கு அருள் இருக்கின்றான். அதில் ஒன்று இன்னொன்றோடு ஒத்த அளவில் அமைந்திருக்கின்றது. இந்த வசனம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒன்றுக்கொன்று ஒத்த தன்மையில் அமைந்திருக்கின்றது. திரும்ப திரும்ப அது சொல்லப்படுகின்றது. அந்த வசனம் ஓதப்படுகின்ற பொழுது, அந்த வசனத்தை அவர்கள் ஓதுகின்ற பொழுது, செவியுறுகின்ற பொழுது, தக்ஷயிரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய இறைவனை அஞ்சுகின்றார்களே அவர்களுடைய மேனி சிலிர்க்கின்றது, சிலிர்த்து போகின்றது. ஒரு ஆள் இருந்து சொல்லுங்க, குர்ஆனுடைய வசனம் ஓதப்படும் பொழுது எனக்கு மேனி சிலிர்க்கிறது என்று யாராவது ஒரு ஆள் கை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். இருக்கலாம். அத்தனை பேர்களும் அந்த தன்மையை பெற்றிருக்கிறோமா என்றால் பெற்றிருக்க மாட்டோம், என் உட்பட. அந்த தன்மையை நாம அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய மேனி அப்படியே சிலிர்த்து போய்விடும். சும்ம தலீனு ஜுலூதுகும் குலூபுகும் இலா திக்ரில்லாஹ், பிறகு அவர்களுடைய உடல்களும் உள்ளமும் அப்படியே மிருதுவாக மென்மையாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய சிந்தனையின் பக்கம் அவர்களுடைய உள்ளமும் அதை போன்று உடலும் அப்படியே என்ன நாம மார்க்கத்தை பற்றி என்ன விளங்கி வைத்திருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய இந்த நினைவு நம்மிடத்தில் அதிகமாக இல்லை என்றெல்லாம் அவர்களுடைய உள்ளமும் உடலும் மென்மையாக ஆரம்பித்து விடும். பயத்தை மர்மையை நினைச்சு அல்லாஹ்வை நினைச்சு அப்படியே அவங்களுடைய உடல் எல்லாம் அப்படியே நடுக்கும் அப்படிங்கிறான். இது யாருக்காவது இருக்குதா? அந்த தன்மை நமக்கு ஏற்பட்டிருக்குதா? குர்ஆனில் இருக்கிறதா? ஹதீஸில் இருக்கிறதா? ஒன்று குறைச்சல் இல்லை. எந்த ஒரு விவகாரத்தை யார் சொன்னாலும் இது ஹதீஸில் வருகிறதா, இது குர்ஆனில் வருகிறதா? சூப்பர் கேள்வி. ஆனா மேனி சிலிர்க்க மடங்குத. இமாம் ஓதி கொண்டிருக்கும் போது கொட்டாவி விடுறோமா? கொட்டாவிக்கு மேல கொட்டாவி, கொட்டாவிக்கு மேல கொட்டாவி. இது உடல் நடங்கிறதுக்குள்ள அடையாளமா? இது சிலிர்ப்பதற்குரிய அடையாளமா? கிடையாது. எங்கேயோ தூரத்தில் இருக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் தான் பேசுறோம், ஏகத்துவத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் எங்கோ நாம் காத தூரத்தில் போய்விட்டோம். குர்ஆன் நம்மை விட்டு எங்கே விலகி போயிருக்கின்றது. இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த தன்மைகள் இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குதா என்று ஒவ்வொன்றாக நீங்கள் உரசி பார்த்துக் கொள்ளுங்கள். மேனி சிலிர்க்க வேண்டும், உடலும் உள்ளமும் அப்படியே லேசாக ஆகிவிட வேண்டும், மிருதுவாக மென்மையாக ஆகிவிட வேண்டும். அதாவது உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு உடல்ல ஏற்படணும் அப்படின்னு சொல்றான். பாக்குறோம்ல, ஒரு நம்மள்ட்ட நல்லதான் பேசிக்கிட்டு இருப்பான், அவனிடத்தில் இருந்து அவனுக்கு ஒரு சோகம் வந்துருச்சு. அவன் என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அந்த சோகம் அவனுடைய முகத்துல காட்டிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி வந்துருச்சுன்னா மேடையில உட்கார்ந்து இருப்போம், ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி வந்துடும். என்ன தலைவருடைய முகம் இப்படி மாறி போச்சு, ஏதும் ஒரு அவசர செய்தி, ஏதும் ஒரு சோகமான ஒரு செய்தி வந்து விட்டதா என்று கீழே இருக்கக்கூடிய மக்கள் பார்வையாளர் கேட்கக்கூடிய அளவுல மனிதனுடைய உடல் மாறுதான். அவன் ஒரு சோக செய்தி வந்த உடனே உள்ளத்துல பட்ட உடனே உடல்ல அது தாக்குது.
அது மாதிரி இந்த குர்ஆனுடைய வசனங்கள் உள்ளத்தில் பாய்ந்து உடல்ல அது அப்படியே சாட வேண்டும், உடல் அப்படியே ஆட வேண்டும், நடுங்க வேண்டும், திடுக்கத்தை கொள்ள வேண்டும், மயிர் கால்கள் கூச்செறிய வேண்டும். அது மாதிரியான ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை என்றால் நாம 0 லெவல்ல தான் இருக்கிறோம், நாம பூஜ்ஜியத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம், குர்ஆன் ஹதீஸினுடைய ராஜ்யத்தில் இல்ல. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மேனி சிலுத்திருக்கணும் சொல்றானா, உள்ளங்கள் அப்படியே பயப்பட வேண்டும். அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுகும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைத்து நடுநடுங்கக்கூடிய திடுக்கிடக்கூடிய அந்த நேரம் வரவில்லையா கேட்கிறான். வமா நஸல மினல் ஹக், சத்தியத்திலிருந்து எது இறங்கியதோ அதை நினைத்து அவர்களுடைய உள்ளங்கள் ஆட்டம் காணவில்லையா, அதற்குரிய நேரம் நெருங்கவில்லையா? வலா யகூனு கல்லதீன ஊதுல் கிதாப மின் கபல், இவர்கள் முன்னால் உண்டான சமுதாயத்தை போன்று, வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை போன்று ஆகிவிடக் கூடாது. ஃபதால அலைஹிமுல் அமத், அவர்களுக்கு அந்த காலம் மிக பெரிய அளவில் நீண்டு போய் ஃபகஸத் குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன, கற்பாறைகளை போன்று ஆகிவிட்டன. வ கஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் கெட்டவர்கள், துரோகிகளாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றானே. ஒன்று மேனி சிலுசிருக்க வேண்டும், இது சூரத்து ஜுமர்ல 23வது வசனம். அடுத்து பார்க்கின்றோம், உள்ளங்கள் அப்படியே நடுநடுங்க வேண்டும், இது ஹதீத் என்ற அத்தியாயத்தில் 16வது வசனம். இந்த தன்மை எல்லாம் நம்மிடத்தில் இருக்குதா? இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தோமாக்கும் அந்த குர்ஆன் கிளாஸ்ல வந்து உட்காரும். அதையும் இந்த குர்ஆன் கிளாஸ் இன்னும் நமக்கு அது பயனுள்ளதாக ஆக வேண்டும் என்றால் அந்தந்த வாரத்தில் நடத்தப்படக்கூடிய அந்த அத்தியாயங்களை குறித்து கொண்டு நாம் முதல்ல படிச்சு விட்டு வரணும். வந்தா அதுல ஒரு ஈடுபாடு ஏற்படும், அதுல ஒரு நெருக்கம் ஏற்படும். இல்லை என்றால் ஏதோ ஒன்று நடத்துறாங்க, இது வாரம் தோறும் பாடப்படக்கூடிய ஒரு தாலாட்டு, அதனால நாம அழகாக உட்கார்ந்து தூங்க வேண்டியதுதான் என்ற நிலைக்கு நாம போவோம். குர்ஆனுடன் அதிகமான தொடர்பை கொள்ள வேண்டும், அந்த வகுப்புகள்ல கலந்து கொள்ள வேண்டும். பாருங்க, கடந்த காலத்துல இந்த குர்ஆன் வகுப்பு நடத்தப்படக்கூடிய இடங்கள்ல ஒரு ஊர், ஆலூர்ங்கிற ஊர், அந்த ஊர்ல இந்த குர்ஆன் வகுப்பு நடத்துகின்ற பொழுது அப்படியே வீட்டை வந்து முற்றுகையிடுறான். குர்ஆன் கிளாஸ் நடத்திராத, உங்க குர்ஆன் வகுப்பு நடத்தக்கூடாது என்று சொல்லி உள்ள ஆட்களை, அங்க இருக்க குர்ஆன் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்களை தாக்க வந்தாங்க. அதுல உள்ள ஆட்கள்லாம் இங்கேயும் இருக்கிறாங்க. அந்த ஆலூர்ல போய் குர்ஆன் வகுப்பு நடத்திய ஆட்கள்லாம் இங்கேயும் இருக்கிறாங்க. அந்த குர்ஆன் வகுப்பு நடத்தும் பொழுது அவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சு, நம்மளுடைய தௌஹீத் மக்கள்கிட்ட அந்த ஆர்வம் இருந்துச்சு. இப்போது என்ன, ஒரு மமதை வந்துருச்சு, ஒரு இருமாப்பு வந்துருச்சு. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், தௌஹீதா அதுல அத்துப்படி ஆகிவிட்டோம், அதுல தலப்பாடு, நமக்கு தௌஹீதினுடைய கருத்துக்கள் நமக்கு வாய்ப்பாடு, இதுலயுமே நாம வந்து ஒன்னும் சளைத்தவர்கள் கிடையாது என்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதுதான் நம்மளை வந்து இந்த குர்ஆன் வகுப்புல எல்லாம் கலந்து கொள்வதை விட்டு தூரமாக்குது. இத தவிர்க்க வேண்டும். நாம் அந்த குர்ஆன் கிளாஸ்ல அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த அல்லாஹ் குர்ஆனில் பட்டியலிடுகின்றானே, இந்த தன்மைகள்லாம் நமக்கு வந்துருச்சுன்னு கேட்டா வரல. அவன் வருவதற்குரிய வேலை இந்த குர்ஆன் வகுப்புல கலந்து கொள்ளணும். நாம என்ன எண்ணத்தை கொண்டிருக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு நினைக்கும்ல, இதெல்லாம் வந்திருக்குதா? இதை நாம எண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் நாம் வளர வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது, இன்னும் அடைய வேண்டிய இலக்கு எவ்வளவோ இருக்குது, இன்னும் நாம் பெற வேண்டிய கல்வி எவ்வளவோ இருக்கிறது என்ற தாழ்வு மனப்பான்மை நம்மிடத்தில் வந்து மார்க்கத்தினுடைய சிந்தனை மேலும் மேலும் வளரும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் அதிகரிக்கும் குர்ஆன் ஓதும்போது. இங்க என்ன அதிகரிக்குது? தூக்கம் அதிகரிக்குது. குர்ஆன் வகுப்பு நடத்தும் பொழுது தூக்கம் சேர்த்தாவும் நல்ல காரியம். மழை நேரம் வெளியில நல்ல அழகான முறையில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, பூமழை பொழிகிறது, இங்கு உள்ள ஃபேன் மழையும் பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போது பார்த்தா இப்பவும் நம்ம ஆட்கள் வந்து என்ன செய்வாங்க, சொக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஜும்மா உரையில வந்தாலும், ஜும்மா உரையை கேட்பதற்கு வந்தாலும் சில பேருக்கு அப்படியே என்ன செய்யும், தாளாட்டும் தள்ளும், சரிஞ்சு விழுவாங்க. பக்கத்தில் உள்ள ஆள் தான் கொஞ்சம் லிப்ட் கொடுத்து அப்படி தூக்கி வைக்கணும். இப்படிலாம் இருக்குது. இது மாதிரியான ஒரு கட்டமெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். இதையெல்லாம் வென்று மார்க்கத்தை தெரிவதற்குரிய அந்த முயற்சியை எடுக்கணும். குர்ஆனுடன் அதிகமான தொடர்பு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்றான். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் அல்லாஹ் என்று கூறப்பட்டு விட்டால் வஜிலத்து குலூபுகும், அவருடைய உள்ளங்கள் பயந்து நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா,
அவனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அது ஈமானை அதிகரிக்கும், இறை நம்பிக்கையை பெருக்கும். இருக்குதா? நமக்கு தூக்கம் பெருகுது, சோம்பேறித்தனம் பெருகுது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய இறைவன் மீது அவர்கள் நம்பிக்கை வைப்பார்கள். இப்ப நமக்கு ஈமான் பெருகுதா? கொஞ்சம் உரசி பாருங்க. எல்லோருமே நாம் இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்துடன் நாம இந்த மாதிரியான தன்மைகள்லாம் நம்ம பெற்றிருக்கிறோமா? பெற்றிருந்தால் நாம் இறைவனுடைய பிரியத்திற்குரியவர்கள், இறைவன் பக்கம் நாம் நெருங்கிட்டு இருக்கோம். இல்லை என்றால் இறைவனை விட்டு, குர்ஆனை விட்டு, அவனுடைய தூதருடைய வார்த்தைகளை விட்டு தள்ளி போயிட்டு இருக்கோம், தூரம் போயிட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த தன்மை இருக்குதான்னு பாத்துக்கங்க. ஒன்று, மேனி சிலுசு இருக்கணும், உள்ள நடுநிலங்கணும். இரண்டாவது, மூன்றாவது, ஈமான் அதிகரிக்கணும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், கண்கள்ல கண்ணீர் தார தாரையாக வழிய வேண்டும். வழியுதா பாருங்க. ஒவ்வொரு ஆளும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நமக்கு கண்கள்ல கண்ணீர் தார தாரையாக வழிகின்றதா என்று பாருங்கள். இதா சமிஉ மா உன்சில இலர் ரசூல், தூதருக்கு அருளப்பட்டதை அவர்கள் செவியுற்றார்கள் என்றால் காதுல அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள் உள்ள போகுது. என்ன ரியாக்ஷன், என்ன விளைவு? தரா அயுனகும் தஃபீது மினத் தம்மி மிம்மா அரஃபு மினல் ஹக், சத்தியத்தை அவர்கள் அறிந்ததன் காரணத்தினால் கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையாக வழிந்து ஓடுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்றான், யகூலுன ரப்பனா, எங்களுடைய இறைவா, ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், ஃபக்துபுனா மஅஷ் ஷாஹிதீன், எங்களை நீ நல்லவர்களுடன் சேர்த்து வை, சான்று பகரக்கூடியவர்களுடன் என்னை நீ சேர்த்து வை. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஈகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்குதா? வந்திருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்ணீர் மல என்று நம்முடைய கண்கள் இருந்து வழியுதா? குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுகின்ற அந்த வேளையில குளமாக வேண்டும் கண்கள் இல்லையே, அப்படியே இமைகள்லாம் மூடிக்கிறது, அப்படியே சொக்கி குர்ஆனுடைய வசனத்தினுடைய கருத்துல அல்ல, சோம்பேறித்தனத்துல தூக்கத்துல விழுந்து அப்படியே சொக்கி தள்ளாடுறோம். பார்த்துக்கங்க, மாயிதா என்ற அத்தியாயத்தில் 83வது வசனம், இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லிஹி, இதற்கு முன்னால் உண்டானவர்கள், இதற்கு முன்னால் கல்வியை கொடுக்கப்பட்ட அந்த மக்கள், இதா யுத்லா அலைஹிம், அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஓதப்பட்டால் யஹிர்ரூன லில் அதுகானி சுஜ்ஜதா, அப்படியே அவர்கள் சஜ்தாவில் வீழ்வார்கள், சஜ்தாவில் அப்படியே வீழ்வார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வயகூலூன சுப்ஹான ரப்பினா இன் கான வஅது ரப்பினா லமஃபூலா, எங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேறும், அவன் தூய்மையானவன் என்று சொல்வார்கள். வயஹிர்ரூன லில் அதுகானி யபுகூன், அழுது கொண்டு அப்படியே சஜ்தாவில் விழுவார்கள். வயஸீதுஹும் குஷூஆ, இது அவர்களுக்கு இறையச்சத்தை அதிகமாக்கும். இந்த தன்மை நம்ம இடத்துல இருக்குதா? அழுகிற தன்மை. குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அதை கேட்டு அந்த கருத்துல லயித்து போய் அந்த கருத்துல ஒன்றிணைந்து அப்படியே சஜிதாவுல வீழ்றோமா? கிடையாது. அப்ப இந்த தன்மை எல்லாம் நம்ம இடத்துல ஏற்பட வேண்டும். பார்க்கிறோம், ஜுபைர் இப்னு முத்தீம் அவர்கள் பத்ர் போர்ல கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை மீட்கிறதுக்கு வர்றாங்க. பத்ர் கைதிகள்ல மீட்கிறதுக்காக வர்றாங்க. அப்படி வந்த அந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆன்ல தூர் என்ற அத்தியாயம் மக்ரிப் நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ஒரு வசனம், அம் குலிகு மின் கைரி ஷை, அவர்கள் எந்த விதமான பொருளும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறார்களா? அம்ஹுமுல் காலிகூன், அல்லது அவர்கள் தான் படைக்கக்கூடியவர்களா? அம் ஹலகுஸ் ஸமாவாதி வல் அர்த், இவர்கள் தான் வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்றார்களா? பல்லா யுகினூன், இவர்கள் உறுதி கொள்ள மாட்டார்கள். அம் இந்தம் ஹஸாயினு ரப்பிக், உன்னுடைய இறைவனுடைய பொக்கிஷங்கள் அவரிடத்தில் இருக்கின்றன. அம்ஹுமுல் முஸைத்திரூன், அல்லது இவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களா? இந்த வசனத்தை ஜுபைர் இப்னு முத்தீம் காபிராக இருந்து கேட்கிறார். இது அவருடைய உள்ளத்துல ஒரு பயத்தை கொடுக்குது.
ஒரு நடுக்கத்தை கொடுக்குது. இது புகாரியில வருது, 4854வது ஹதீஸ். அவங்க சொல்றாங்க, இதுதான் என்னுடைய உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதற்கு பின்னால இவர் இஸ்லாத்துக்கு எதிராகவும் வந்து நின்றார். எப்படி எதிராக வந்து நிற்கிறாரு? இவருடைய சித்தப்பா தான் போர்க்களத்துல, பத்ர் போர்க்களத்துல ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களால் வெட்டப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அதற்கு பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வஹ்ஷியை கூப்பிட்டு, அவருடைய அடிமை தீயமுடைய சித்தப்பா, அவருக்காக வேண்டி பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொன்ன உடனே இவர் வர்றாரு. போர்க்களத்துல போர் நடந்து கொண்டிருக்கின்றது. ஹம்சா ஒரு ஆளை அப்படியே வெட்டி வீழ்த்திட்டு இருக்கிறாங்க. இவர் பார்க்கிறாரு, இந்த ஹம்சாவை, இந்த சிங்கத்தை களத்துல நேரா நாம எதிர்த்து நிற்க முடியாது என்று என்ன செய்கின்றார் என்றால், இவருடைய கையில ஒரு சிறிய ஒரு ஈட்டி இருக்கின்றது. அந்த ஈட்டிய அப்படியே வீசி எறிகிறாங்க. அது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த முன்னம் பகுதியில பட்டு அப்படியே பித்தட்டு வழியா வெளியில வந்து சரிஞ்சாராங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சிங்கம், அது அந்த சிங்கத்திற்கு நேராக எவரும் எதிர்த்து நின்று போராடி வெல்ல முடியாது, கொல்ல முடியாது. அதனால வஹ்ஷி என்ன செய்யறாரு, தன்னுடைய எஜமான் ஜுபைர் இப்னு முத்தியம், யாரு இந்த பத்ர் போர்க்களத்துல அடிமைகளை வாங்க வந்திருந்தாரு, அவர்களுக்காக வேண்டி நட்டையீடு கொடுக்க வந்திருந்தாரு, இந்த ஜுபைர் இப்னு முத்தியம் தான் இந்த வஹ்ஷிட்ட சொல்றாரு. அப்படி சொன்னதனுடைய அடிப்படையில வஹ்ஷி ஹம்சாவை கொன்று விடுகின்றார். அப்படி கொன்ற இந்த ஒரு நிகழ்வு உஹது போர்க்களத்தில் நடைபெறுது. இப்படி நடைபெற்றிருந்தாலும் இங்க நாம என்ன பார்க்கின்றோம் என்றால், இந்த ஜுபைர் இப்னு முத்தியம் உஹது போர்க்களத்திற்கு பிறகு ஃபத்ஹ் மக்காவுல இஸ்லாத்துக்கு வந்து சேர்றார். இஸ்லாத்திற்கு வந்த பிறகுதான் இந்த செய்தியை சொல்றார். என்ன செய்தியை சொல்றாரு? நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்ததற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், மதீனாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப்ல தூர் என்ற அத்தியாயத்தை ஓதுனாங்களே, அந்த வசனம் தான், அந்த வசனங்களை என்னுடைய உள்ளத்துல போய் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, பாதிப்பை ஏற்படுத்தி நான் இஸ்லாத்திற்கு வந்துட்டேன் என்று சொல்றாங்களே. இஸ்லாத்திற்கு வெளியில உள்ள ஆட்களுடைய உள்ளத்துல இந்த குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்துது. பக்கா தௌஹீத்வாதியா இருக்கிறோம், ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டாங்க. நமக்கு ஒரு உடல்ல எந்த விதமான ஒரு சலனமும் ஏற்படல. குர்ஆன் ஓதப்படக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு எந்த விதமான ஒரு பிரதிபலிப்பும் நம்மிடத்தில் ஏற்படவில்லை. அப்படின்னா என்ன? நாம தூரத்தில் இருக்கிறோம். அடுத்து பார்க்கிறோம், இந்த குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, அவருடைய கண்கள் அப்படியே கண்ணீரை சொரியும் என்று சொல்கின்றான அந்த தன்மை நம்மிடத்தில் வருதா? அதை பாருங்க. ஒரு இந்த ஜுபைர் இப்னு முத்தியம் அவருடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி என்று பார்த்தோம். அவர் இஸ்லாத்திற்கே வந்து சேர்ந்து விட்டார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஏகத்துவ பிரச்சாரம் ஆரம்ப காலகட்டத்தில் கொடி கட்டி பறக்குது. அந்த அளவிற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க? நபி தோழர்கள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில மக்காவுல நம்ம இருக்க முடியாது என்று அங்கிருந்து கிளம்பி அவர்கள் அபிசீனியா நாட்டிற்கு போறாங்க. அபிசீனியா நாட்டில் அடைக்கலம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. நஜ்ஜாஷி மன்னர் அடைக்கலம் கொடுக்கிறார். இந்த அடைக்கலத்துடன் அவர்கள் அபிசீனியாவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் மக்கா காபிர்கள் சும்மா இருக்க மாட்டாங்கிறாங்க. இங்கிருந்து ஒரு குற்றவாளி வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டா வாரண்ட் போட்டு அங்கிருந்து எந்த நாட்டில் இருக்கிறாங்களோ அங்கிருந்து அழைச்சு கொண்டு வராங்கல்ல, இத மாதிரி இவங்க என்ன செய்றாங்கன்னா, எங்களுடைய குற்றவாளிகளை, எங்க நாட்டில் உள்ள அந்த குற்றவாளிகளை அவங்க வேற எந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்களை அழைச்சிட்டு வர சொல்லி 2 பேர்களை அனுப்புறாங்க. அப்துல்லா இப்னு அபி ரபியா அப்படிங்கிற ஆளு, அம்ர் இப்னு ஆஸ், இந்த 2 பேர்களையும் சும்மா அனுப்பல. அந்த அபிசீனியாவில் உள்ள அப்போது அங்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நஜ்ஜாஷி மன்னர், அந்த மன்னர் இடத்துல இவர்கள் போய் நெருங்குவதற்கு முன்னால அந்த அரசவையில் இருக்கக்கூடிய மத குருமார்களுக்கு எல்லாம் விலை உயர்ந்த பொருட்களை லஞ்சமாக கொடுத்து அனுப்புறாங்க. எல்லா அந்த அவையில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள் எல்லாம் போய் மத குருமார்கள் எல்லாம் பாதிரிமார்கள் எல்லாம் இந்த 2 தூதுவர்களும் போய் பார்க்கிறாங்க. மக்காவுல அப்போது விலை உயர்ந்த பொருள் எதுவென்றால் தோல் தான்.
பதனிடப்பட்ட தோல். இன்றைக்கும் தோல் நல்ல உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது தான். இந்த தோலை கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க போய் எல்லா மத குருமார்களையும் சரி கட்டி அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு கோரிக்கை அவங்க சொல்றாங்க. அங்க போய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் பாருங்க. எங்க ஊர்ல சில இளைஞர்கள் அவர்கள் புதிய ஒரு கொள்கைக்கு இன்றைக்கு நமக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க தெரியுமா? நவீன கருத்து, நஜாத் கருத்து என்று சொல்கின்றார்களே, இதே மாதிரியான வார்த்தையை தான் இன்றைக்கு சொல்றாங்க. புதிய ஒரு கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவரிடத்துல போய் நல்ல பொடி வச்சு பேசுறாங்க. அவர்கள் உங்களுடைய மார்க்கத்திலும் இல்லை, எங்களுடைய மார்க்கத்திலும் இல்லை. அதனால அவர்களுக்கு மன்னர் இந்த நாட்டில் அடைக்கலம் கொடுக்க கூடாது. அவர்களை கூப்பிட்டு மன்னர் விசாரிக்கவும் கூடாது. விசாரிக்காமலேயே எங்களிடத்தில் தந்துவிட வேண்டும், அவர்களை ஒப்படைக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இந்த சன்மானங்கள், இந்த பொருட்கள், இந்த காணிக்கைகள், அன்பளிப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாரும் ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போது மன்னரிடத்திலையும் சந்திச்சு இதே போன்று விலை மறுப்புள்ள பொருளை எல்லாம் கொடுக்கிறாங்க. மன்னரும் வாங்கி கொண்டு என்ன விவரம் என்று கேட்கின்றார். மன்னர்கிட்டையும் சொல்றாங்க, அவங்க எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கணும் அல்லது உங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாத எப்படி இவனுக்கு கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்னும் பிடிக்காது, இருந்தாலும் அந்த மன்னர் அப்படி கையில எடுக்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவர்கள் அங்கு லாபகமாக கையாளுகின்றார்கள். அவரிடத்தில் போய் பேசுறாங்க. அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தில் இல்ல, அதனால அவர்கள் உங்களுடைய கைவசத்தில் நீங்க வச்சிருக்க கூடாது, எங்களிடத்தில் உடனே ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவர் நிதானமானவர், நஜாஷ் மன்னர். அவர் சொல்றாரு, நான் அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பேன், அவர்களிடத்துல நியாயமான பதில் இருந்துச்சுன்னு வைங்க, உங்களிடத்துல ஒப்படைக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நிபந்தனையற்ற முறையில அப்படியே உங்களிடத்துல தூக்கி தந்துடணும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்காது. அவர்களை நான் கூப்பிட்டு கேட்பேன், அவர்கள் என்ன சொல்றாங்கிறத பார்ப்பேன். அப்போது அவர்களுடைய பதில் திருப்தியாக இருந்தால் உங்களிடத்தில் ஒப்படைக்க முடியாது. இந்த லஞ்சத்தை வாங்கினாங்க அந்த மத குருமார்கள்லாம், இவங்க சொல்றதெல்லாம் 100% சரிங்க. அந்த அவர்கள் அப்படியே அந்த இளைஞர்கள் வந்திருப்பது ஃபுல்லா இளைஞர்கள் தான். இப்போதும் தௌஹீது கருத்து ஏற்கக்கூடியவர்கள் யாருதான்? இளைஞர்கள் தான். பெரிய ஆட்கள்லாம் நீங்க பார்க்க முடியாது. பெரிய ஆட்கள் அந்த தௌஹீதுக்கு வர்றது கொஞ்சம் நாள் எடுக்கும். இப்போது அந்த இளைஞர்களை எங்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று கேட்கும்போது இந்த மத குருமார்கள்லாம் மன்னர்கிட்ட சொல்றாங்க, இவங்க சொல்றதெல்லாம் சரிதான், ரொம்ப மோசமான இளைஞர்கள், அவர்கள் நம்ம ஒப்படைச்சார்கள் சொன்ன உடனே இப்போது மன்னருடைய தூதுக்குழு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்கள் சந்திக்கிறாங்க. உடனே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுறாங்க. என்ன நம்ம பதில் பேசுறது? மன்னர் கேள்வி கேட்கும் போது ஆளுக்கு ஆளு ஒரு பேச்ச பேசக்கூடாது இல்ல, நீ ஒன்னு சொல்ல நான் ஒன்னு சொல்ல. அப்ப அவங்க சொல்றாங்க, என்ன இருக்குதோ அதை அப்படியே போட்டு சொல்லுவோம், எதையும் கையில மடியில போட்டு கூட்டி குறைச்சி எதுவும் சொல்ல வேண்டியது, நம்ம என்ன கருத்தை ஏற்றிருக்கின்றோமோ அதை அப்படியே சொல்லிவிட்டு போவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு வர்றாங்க. வந்த உடனே இப்போது மன்னர் கேட்கிறாங்க, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் தான் பேசுறாங்க, அவங்களதான் ஒரு பேசக்கூடிய பொறுப்பிற்கு தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அவங்க பேசுறாங்க. மன்னர் கேட்கிறார், என்ன விஷயம்? நீங்க ஏதோ புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காம எங்களுடைய மார்க்கத்திலையும் இல்ல, அவங்களுடைய மார்க்கத்திலையும் இல்ல, ஏன் நீங்க புது மார்க்கத்தை கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அடிக்கிறார் பாருங்க. அதை சொல்றதுக்கு ஜும்மாவுல நேரம் இல்ல. ஐயுகல் மாலிக், அரசரே, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியத்தின், நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம், சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம், செத்த பிணத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், ஆபாசமான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம், உறவினர்களுடைய உறவை அறுத்துக் கொண்டிருந்தோம், பக்கத்து வீட்டுக்காரர்களை பகைத்துக் கொண்டிருந்தோம், எங்களில் பலவீனமானவரை அடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இந்த கட்டத்தில் தான் எங்களுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான். அவருடைய குலம் சிறந்தது, அவர் உண்மை பேசக்கூடியவர், நம்பிக்கைக்குரியவர், சுயமரியாதை உள்ளவர். அவர் எங்களை அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று அழைத்தார். பழைய அந்த வணக்கங்களை எல்லாம் விட வேண்டும் என்று எங்களிடத்தில் சொன்னார். கற்களை, சிலைகளை, களிமண்ணை எதுவும் வணங்கக்கூடாது என்று சொன்னார். உண்மை பேச வேண்டும் என்று சொன்னார். அமானிதத்தை நிறைவேற்றும் என்று சொன்னார். உறவினர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார். அண்டை வீட்டுக்காரர்களை அனுசரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தீமைகளை விட்டும் கைகளை தடுத்துக் கொள்ள வேண்டும், தவிர்த்துக் கொள்ள வேண்டும். யாரையும் கொலை செய்யக்கூடாது, ஆபாசமான காரியங்கள் இறங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அனாதையினுடைய சொத்தை அபகரிக்க கூடாது, அபலை பெண்கள் மீது, கற்புணரி உள்ள பெண்கள் மீது களங்கம் சுமத்தக்கூடாது. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா,
இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், தொழுகையை நிறைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், நோன்பை நோக்க வேண்டும் என்று அப்படியே வசனத்தை அப்படியே அள்ளி பொழிஞ்சு தள்ளுறாங்க. தள்ளி முடிச்ச பிறகு இப்போது அவங்க இந்த கருத்தை யாரு கேட்கிறாரு? மன்னர் அப்படியே கூர்ந்து கேட்கிறார். அப்போது சொல்றாரு, இந்த கருத்தை ஏற்பதற்கு எங்களுடைய நாட்டிலே சுதந்திரம் இல்லையா? நாங்கள் இந்த சத்தியத்தை ஏற்பதற்கு தடுக்கப்பட வேண்டுமா? இந்த மக்கள் எங்களை தடுத்தார்கள், எங்களை அடித்தார்கள், துவைத்தார்கள், கொலை செய்தார்கள், எங்களை அன்றாடம் சித்திரவதை செய்தார்கள். இப்போது நாங்கள் உங்களுடைய நாட்டிற்கு அடைக்கலம் புகுந்த பிறகும் எங்களை கைது செய்து கொண்டு போய் மீண்டும் எங்களை சித்திரவதை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சதிகார கூட்டம் அதிகாரமிக்க உங்களிடத்தில் வந்து நிற்கிறது. மன்னரே, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஒப்படைச்சிட்டார். எதையும் மறைக்கல, பொய் சொல்லல. ஏன்னா ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு போட்ட உத்தரவு நீங்கள் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போது இதற்கு ஆதாரமாக உங்களிடத்தில் ஏதேனும் வசனங்கள் இருக்கின்றனவா, வேதத்தினுடைய வரிகள் இருக்கின்றனவா என்று கேட்கின்றார்கள். அப்போதான் சூரத்து மரியம், அனல் பறக்கக்கூடிய ஒரு அத்தியாயம், கேட்டு பாருங்க. காஃபா யா ஐன் சாத் விக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இதுநாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا وإني خفت الموالي مني من ورائي وكانت امرأتي عاقرا فهب لي من لدنك وليا. அப்படியே கேட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க குர்ஆன்ல, என்ன வைதா சமிமுமா உன்சில இலர் ரசூல், இந்த தூதருக்கு அருளப்படக்கூடிய அந்த வசனங்களை அவர்கள் கேட்டார்கள் என்றால் அவர்களுடைய கண்கள் தாரதாரியாக கண்ணீரை சொரியும் என்று சொல்றான நஜ்ஜாஷி மன்னர் அப்படியே அழுது கண்ணீர் அப்படியே வழிந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய தாடி நடைந்து போய் விடுகின்றது. அகமதுல வருது இந்த ஹதீஸ். இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதிரிமார்கள் லஞ்சத்தை வாங்கியிருந்தார்கள், அவர்களும் ஒரு மாதிரியாக இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அப்படியே இலகி போய் அவர்களும் கண்ணீர் சொரிகின்றார்கள். பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இப்போது மன்னர் இப்படி அழுது முடிச்சிட்டார். அழுது முடிச்சிட்டு ரியாக்ஷன், விளைவு அவருடைய உள்ளத்துல பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, அவருடைய உள்ளங்களும் உடலும் அப்படியே இலகி போய்விடும், அல்லாஹ்வின் பக்கம் அது உருக ஆரம்பித்து விடும் என்று சொல்றான்ல. ஈமான் பெருக ஆரம்பிச்சு அவருடைய உள்ளம் உடல் எல்லாம் உருக ஆரம்பிச்சு இப்போது சொல்றாரு, முடியாது, இவர்களை உங்களிடத்துல நான் தர முடியாது, தூக்கிட்டு போங்கடா அந்த அன்பளிப்ப சொல்றார். உங்க லஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த வேலையெல்லாம் அல்லாஹ் எனக்கு லஞ்சம் கொடுத்தா எனக்கு இந்த ஆட்சியை தந்தா தூக்குறான் என்று சொல்லி அனுப்புறாங்க. இந்த 2 பேரும் போக மாட்டேங்கிறாங்க, உட்கார்ந்துட்டாங்க. அந்த ஊர்லயே உட்கார்ந்துட்டு மறுநாள் வத்தி வைக்க போறாங்க. மறுநாள் மன்னரை சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த 2 பேர்ல அம்ர் இப்னு ஆசியோட இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்துல்லாஹ் இப்னு அபி ரபியா இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் முஸ்லிம்கள் மீது இரக்கம் கொண்டவர். அவர் சொல்றாரு, இதுக்கடுத்தும் அவளுக்கு வேட்டு வைக்க வேண்டாம், போயிட்டு போட்டும், பிழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நான் இவங்களை வேட்டு வச்சு இவங்க இந்த அபிசினியாவில வாழக்கூடாது, மக்காவில அவங்களை கைது செய்து கொண்டு போகின்ற வரை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். வர்றார். வந்துட்டு மறுநாள் வச்சு வைக்கிறார். இவர் குர்ஆன் வசனத்துல அப்படியே அந்த குர்ஆன் அவரை வசியம் பண்ணி விட்டது. அதுல மாட்டிக்கிட்டாங்க. இப்போது இந்த மன்னர்கிட்ட வந்து சொல்றாங்க, விஷயம் தெரியுமா உங்களுக்கு, உங்களுடைய ஈசாவை நீங்க கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இவங்க வந்து ஈசாவை அடியாருன்னு சொல்றாங்க. நீங்க கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை, தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை என்ன சொல்றாங்க, அற்பமான ஒரு அடியார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே இப்போது இந்த நபித்தோழர்களுக்கு கவலை வருகின்றது. என்னடா இது, 2வது வத்தி வச்சுட்டு இருக்கிறான் இந்த ஆளு, நம்மளை எப்படியாவது இங்கிருந்து துரத்தி கொண்டு போக வேண்டும் என்ற முடிவில் இருக்கின்றான் என்று சொன்ன உடனே இப்போது வந்து அந்த மன்னர்கிட்ட சொன்ன உடனே மன்னர்கிட்ட இவர்கள் வத்தி வைத்த பிறகு இப்போது அவர் கேட்கிறார், என்ன ஈசாவை பத்தி நீங்க வந்து ஏதோ தவறான கருத்து சொல்றீங்களாம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க,
தவறான கருத்து தான் சொல்லல, குர்ஆன்ல உள்ளதுதான் சொல்றோம் என்று சொல்லிவிட்டு குர்ஆன் உள்ள அந்த வார்த்தையை போடுறாங்க. ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலு, அந்த ஈசா அல்லாஹ்வுடைய அடியார், அவனுடைய தூதர், ஒரு ரூஹு அவனுடைய ஆன்மா, வ கலிமத்துஹு அவனுடைய வார்த்தை, அல்காஹா இலா மரியமல் அத்ராஇல் பதூல், கற்பு நெறிமிக்க கன்னி மேரியினுடைய வயிற்றில் அல்லாஹ் போட்ட ஒரு வார்த்தை அப்படிங்கிறாங்க. இந்த அப்படி குர்ஆனுடைய கண்ணல் தெரிக்கக்கூடிய இதெல்லாம் குர்ஆனுடைய வார்த்தைகள் தான் அவங்க தன்னுடைய நடையில சொல்றாங்க. அப்படி கேட்ட உடனே மன்னர் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு, அது ஒரு சின்ன ஒரு அளவுக்காக அப்படி சொல்றாரு, இதை தாண்டி முகமது எதையும் தவறாக சொல்லவில்லை, நீங்க சொன்னது சரியான கருத்து தான். ஜாபரை பார்த்து சொல்றாங்க, நீங்க சொன்னது சரியான கருத்து தான். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்களே, இந்த குச்சி அளவை நான் என்ன கையில வச்சிருக்கணும், இதை தாண்டி வேறு கருத்து அதுல எதுவும் கிடையாது என்று சொல்லிவிட்டு, இந்த மூசாவும் முகம்மதும் இரண்டு பேர்களும் ஒரே மாடத்தில் இருந்து பிறந்த ஜோதிகள், அதனால மாற்று கருத்து எதுவுமே கிடையாது என்று சொல்லிவிட்டு, அன்சும் சியும், நீங்கள் இந்த நாட்டிலே சுதந்திர பறவைகள், எங்கு வேண்டும் என்றாலும் சென்று கொள்ளுங்கள், உங்களை நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், உங்களை யாராவது திட்டினால் அவருக்கு தண்டனை. மன்னர் உத்தரவு போடுறார். இப்படி ஒரு உத்தரவு போட்டு அதற்கு பின்னால அந்த மக்கள் அங்கிருந்து வாழ்றாங்க. இதற்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போர்ல இருக்கும் பொழுதுதான் வந்து சந்திக்கிறாங்க ஜாபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இவங்க என்ன, யார் இந்த நஜ்ஜாஷி மன்னர், இஸ்லாத்திற்கு வெளியில் இருந்தவர் அல்லவா, அவர் கிறிஸ்தவர். அவரிடத்துல இந்த வசனம் ஓதப்பட்ட உடனே அவருடைய உடல் நடுநடுங்குது, கண்ணீர் வந்து அப்படியே தாரை தாரையாக வழியுது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய காலத்திலேயே நஜ்ஜாஷி மன்னர் அபிசினியாவில் வஃபாத் ஆகிவிடுகின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு லி அகீக்கும், உங்களுடைய சகோதரர் நஜ்ஜாஷிக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, முதல்ல காயிபு ஜனாசா தொழுகை இருக்குத அவருக்காக வேண்டி தான் ரசூலுல்லாஹ் நடத்துறாங்க. அன்றைக்கு குர்ஆனை கேட்டு அழுதார அவர், அதனுடைய இறுதி என்ன ஆகிவிட்டது என்றால் இஸ்லாத்தில் வந்து சேர்ந்து விட்டார். யாரு, நஜ்ஜாஷி மன்னர். ஆரம்பத்தில் பார்த்தோம், ஜுபைர் இப்னு முத்தியும் பத்ர் போர்க்களத்தில் கைது செய்யப்பட்டவர்களை மீட்பதற்காக வேண்டி வந்து மக்ரிபுல் அத்தூர் என்ற அத்தியாயத்தில் உள்ள சில வசனங்களை கேட்டு அவருடைய உள்ளத்தில் மாற்றம் கண்டு மக்கா வெற்றி அடையும் பொழுது எப்படி இஸ்லாத்திற்கு வந்தாரோ, அதே போன்று நஜ்ஜாஷி மன்னர் அந்த மரியம் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய சில வரிகளை தான் கேட்கிறாரு. உடைந்து அப்படியே நொறுங்கி போய் பின்னால் இஸ்லாத்திலும் இணைந்து விடுகின்றார். அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் காயிபு ஜனாசா, அதாவது காயிபு ஜனாசா என்றால் ஜனாசா இல்லாமல் இருக்கும் பொழுதே தொழக்கூடிய ஒரு தொழுகையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தத புகாரில 1328வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இங்கு நாம் பார்க்க வேண்டியது என்ன, இது மாதிரியான கண்ணீர் நமக்கு வருகின்றதா? குர்ஆன் ஓதும்போது அந்த ஈமான் அதிகரிக்கின்றதா, உள்ளம் நடுங்குகின்றதா, உடல் திடுக்கிடுகின்றதா, கண்ணீர் வருகின்றதா, அழுகின்றோமா? இதெல்லாம் பாருங்க. இப்படி இந்த தன்மையெல்லாம் நாம் அடையவில்லை என்றால் நாம எங்கேயோ தூரத்தில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில நிற்கின்ற பொழுது சட்டிய அடுப்புல வச்சிருந்தா அந்த சட்டியில எப்படி ஒரு ஆட்டம் ஏற்பட்டு ஒரு கிடுகிடுப்பு ஏற்பட்டு குலுங்குமோ, அதே போன்று அவர்களுடைய நெஞ்சி அப்படியே குலுங்கும், அப்படியே தேம்பி தேம்பி அழுவார்கள். நசையில இந்த ஹதீஸை நாம பார்க்கிறோம். அப்ப இத மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதது போன்று அவர்களுடைய உள்ளத்தில் இந்த குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்தியது போன்று நம்முடைய உள்ளத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம சரியான வழியில் இருக்கின்றோம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம், குர்ஆனுடன் சரியான தொடர்புல இருக்கிறோம், நாம தௌஹீதுல உறுதியான ஒரு பிடிப்புல இருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லை என்றால் இதெல்லாம் தௌஹீத் என்பதெல்லாம் சும்மா அப்படி நெஞ்சு மீது கை கட்டுறது, தொப்பி இல்லாம தொழுகிறது, இது ஒரு ஃபேஷன் என்ற அளவில் ஆகிவிடும். இந்த நிலையெல்லாம் மாற்றி குர்ஆன் வகுப்புல நாம அதிகமான அளவுல பங்கேற்க வேண்டும். அந்த குர்ஆன் வகுப்புல நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும் என்றால் நாம் அந்த குர்ஆன் வகுப்புக்கு வருவதற்கு முன்னால் அந்த குர்ஆன் வசனங்களை, இன்றைக்கு நடத்தப்படக்கூடிய வசனங்கள் எந்த அத்தியாயத்திலிருந்து நடத்தப்படுது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த குர்ஆன் வகுப்புல நமக்கு ஈடுபாடு ஏற்படும். நாம மேலும் மேலும் அல்லாஹ் சொல்கின்றானே, இந்த பண்புகள்ல நாம் இணைவோம். இப்படி இணைந்தால் அதற்குண்டான பரிசு என்ன?
7 பேர்கள் அல்லாஹ்வுடைய அரிசில் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் ஒரு ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியா, அல்லாஹ்வை தனிமையில் இருந்து நினைத்து ஃபஃபாவத் ஐனா, அவருடைய 2 கண்களும் தாரதாரியாக வழிந்தனவே, இவரும் அரிசனுடைய நிலையில் நிற்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே, அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக ஆவோம் என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. Allah